ஹை கைஸ், நம்ம இந்த வீடியோவில் டாமினேட்டர் ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 10ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கிங் சொன்னது கேட்டு வீசன் அவங்க தம்பிலாம் சாக்காகிறானுங்க. நான் கேட்டது நிஜமா பிளட் மிஸ்ட் ஹோல் இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. நம்ம லியாங்கோ கிங் இன்னும் ஒரு மாசத்துல உங்களை பேலஸ்க்கு கூட்டிட்டு போவோம். டிமானிக் ஆன்சிஸ்டர் மவுண்டனுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்காக இந்த டைத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. உள்ள போயிட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு பவர்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கலாம்னு ஒரு சோறாயிரும். மக்கள்லாம் வாயை பொழக்கிறானுங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? பிளட் மிஸ்ட் ஹோலி லேண்ட்குள்ள போற சான்ஸா? ஆனா 5 கிங்டமும் சேர்ந்து ஒரு காம்படிஷன் நடத்தி அவங்களோட பெஸ்டான ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் அதுக்குள்ள அனுப்பி வைப்பாங்க. நம்ம ஹீரோவும் இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லி யோசிக்கிறாரு. 5 நார்த்தன் கிங்டம்ஸோட ஒரு பகுதியில தான் டிமானிக் ஆன்சிஸ்டர் மவுண்டன் இருக்கு. ஆரம்ப காலத்துல மக்கள் அந்த இடத்த வேட்டையாட தான் பயன்படுத்தினாங்க. அங்க பயங்கரமான பிளட் பீஸ்ட்லாம் நிறையவே இருக்கும். அப்படி இருக்கும் போதுதான் ஜோ கிங்டம் சேர்ந்த ஒரு ஜெனரல் அவர் ஆர்மியோட சேர்ந்து அந்த மவுண்டனுக்கு அடியில இருக்கிற பிளட் மிஸ்ட் ஹோலி லேண்ட கண்டுபிடிச்சாரு. அங்க போனவுடனே அவங்க கல்டிவேஷன் போர்ஸ்லாம் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அவங்க இந்த விஷயத்த ரகசியமா வச்சுக்கணும்னு நினைச்சாங்க. விஷயம் வெளியே தெரியும். அந்த மவுண்டனை சொந்த கொண்டாடுறன்னு சொல்லி 5 கிங்டமும் சண்டை போட்டுட்டு சாக ஆரம்பிச்சிடுறானுங்க. எல்லா சைட்ல இருந்தும் பெரிய பெரிய பவர்ஃபுல்லான கல்டிவேட்டர்ஸ் இறந்தாங்க. வார் ஒரு முடிவுக்கு வர மாதிரியே தெரிஞ்சிருக்காது. அப்பதான் அவங்க 5 நாட்டோட லீடர்ஸும் ஒன்னா சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட்டை கிரியேட் பண்றாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் நம்ம அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கலாம். அவங்க அங்க இருக்கிற பவர்ஸை கல்டிவேட் பண்ணட்டுங்கிற மாதிரி அவங்க சொன்னதோட நம்ம குயிமிங்க்கு சம சர்ப்ரைஸா இருக்கு. அந்த இடத்துக்கு போக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கா. லீ நம்ம ஹீரோவை பார்த்து, நான் மட்டும் அங்க போயிட்டு வந்தேன், உன்னால கண்டிப்பா என்ன தோக்கடிக்க முடியாது. நம்ம ஹீரோனும் நானும் உன்னை ஜெயிக்க விட மாட்டேன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் திரும்ப அவர் அம்மா கிட்ட வந்துடுறாரு. நம்ம லியாங்கோ மாஸ்டர் அங்க வர நம்ம ஹீரோக்கு வாழ்த்துக்கள் சொல்றாரு. அவரோட அம்மா சரியான நேரத்துல அவருக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக டைம் சொல்றாங்க. இல்ல அப்பெல்லாம் இது இல்ல, அவருக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுக்கு நான் தான் பெருமை பண்ணணும். ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இல்ல உதவி தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா வெப்பன் பேலஸ் உங்களுக்காக எப்போதுமே இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. நமக்கு அங்கங்க வந்துடுறாரு. அவங்களுக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு, உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல லிங்சனுக்கும் கொஞ்சம் ஸ்கில்ஸ் ஏதாவது கத்துத்தாங்க. லிங்சன் குயின்சன் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் உன்னால ஏதாவது கத்துக்க முடியும். நம்ம மாஸ்டரும் முடிஞ்ச பேலஸ்க்கும் வந்து கொஞ்சம் கத்துத்தாங்க. அது லிங்சனுக்கு சொன்ன. லிங்சனுக்கு அவங்க மேன்ஷனை விட்டு வெளியே வந்துட்டதுனால பிரின்ஸ் அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஏதோ ஒரு இடத்த அவங்களுக்கு தரதா சூறாயிரும். ஆனா நம்ம ஹீரோட அம்மா வேணான்னு சொல்லிடுறாங்க. அவரும் எவ்வளவு சொல்லி பார்க்கிறாரு. அப்புறம் உங்க இஷ்டம், நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண விரும்பல. மாஸ்டர் அவங்க சேஃப்டிக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண சொல்ல. கண்டிப்பா நான் பேலஸோட சீஃப் கார்ட் கிட்ட சொல்றேன். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அவரு பார்த்துப்பாரு. அவங்களும் டைம் சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பு. நம்ம லியாங்கோ மாஸ்டர்லாம் சிரிப்போட குஞ்சன் டாட்டா அவரும் அப்படியே போறாரு. நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. குஞ்சன், அப்பா இப்ப சொன்ன எதையும் நீ மனசுல வச்சுக்காத. நீங்க எதை பத்தி சொல்றீங்க? அவரு எங்களுக்கு வீடு தரதுன்னு சொன்னதையா? இல்ல அத பத்தி இல்ல, நம்ம அப்படியே லைட்டா முழிச்சிட்டு இல்ல ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்க கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவோட அம்மாவும் அவங்க 2 பேரையும் அப்படியே ஒரு லுக் விட்டுட்டு சரி வா போலான்னு சொல்ல, குயிஃபன் உடம்பு ஃபுல்லா கட்டோட அவன் இடத்துல படுத்துட்டு இருக்கான். அங்க இருந்த ஒரு டாக்டர் அவரை செக் பண்ணி பார்த்துட்டு, உங்க பையனோட காயம் எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும். ஆனா அவரோட கல்டிவேஷன் பவர்ஸ் தான் நான் எவ்வளவு ட்ரை பண்ணியோ திரும்ப கொண்டு வர முடியல. ஆன்டிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவனும் அப்படியே துடிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்படின்னா நான் இனிமே உயிர் வாழ்றதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லையா? என்னால இப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லி அவன் அழ ஆரம்பிக்க, மாஸ்டர் இவனை சரி பண்ண எந்த ஒரு வழியுமே இல்லையா? அப்படி சொல்லிட முடியாது. கிரேட் 6 மெடிசனால ஒருவேளை இவரோட கல்டிவேஷன் பவர்ஸ் திரும்ப கொண்டு வர முடியலாம். ஆனா அதை என்னால ரெடி பண்ண முடியாதுன்னு அவரு சொல்ல, அந்த ஆன்டியுமே நம்ம 5 கிங்டமுமே கிரேட் 4 லெவல் மெடிசன் வரைக்கும் தான் யூஸ் பண்றோம். 6வது லெவலுக்கு நான் எங்க போறது? அந்த மாஸ்டர் செட்டில் பண்ண சொல்லி அவர் அங்கிருந்து அனுப்பி வைக்க அவங்களோட சர்வன்ட் அங்க வரும். பேட்டில் முடிஞ்சிட்டு குயின்சனுக்கு என்னாச்சு சொல்லி தொலை. குயின்சன் மார்க்கஸ் லீயை தோக்கடிச்சு சாம்பியன் ஆயிட்டான். அவங்க 2 பேருக்குமே சமசாக்கா இருக்கு. அப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. சர்வன்ட் நானும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சேன். ஆனா நான் எல்லார்கிட்டயும் விசாரிச்சுட்டேன். அதான் உண்மைன்னு சொல்றாரு. குயிஃபன் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, பிளட் மிஸ்ட் ஹோலி லேண்ட்க்கு போய் கல்டிவேட் பண்றதுக்கு அவனுக்கு ஒரு சான்ஸும் கிடைச்சிருக்கு. அம்மா என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன்னு அவனை நீங்க சும்மா விடக்கூடாது. அவனை நீங்க தான் பழி வாங்கணும்னு அவன் சொல்ல, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உடனே போய் அங்கிளை பாக்குறேன். அவங்க நேரா போயிட்டு அவங்களோட அண்ணன் கிட்ட ஒப்பறி வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. குயிஃபனோட கல்டிவேஷன் பவர்ஸ் மொத்தமா போயிட்டு அவன் படுத்து படுக்கையா இருக்கான். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வீணா போன யூச்சியோட பையன். நீ லிங்மேனுக்கு கிங்கா தானே இருக்க, நம்ம நாட்டோட ஹை ரேங்க் அபிஷியல். நீ மட்டும் ஒரு ஆர்டர் போட்டினா அந்த குயின்சனை இல்லாமலே பண்ணிடலாம். ஆனா ஆள் லைட்டா யோசிக்கிறாரு. அது என் பையனுக்காக நீ இதை பண்ணியே ஆகணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எந்த போர்ஸ் இல்லாம வீக்கா இருந்த அவனுக்கு திடீர்னு எங்கிருந்து இவ்வளவு போர்ஸ் வந்திருக்கும்? கண்டிப்பா இதுல ஏதோ விஷயம் இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. எனக்கு புரியுது, லிங்னானோட கிங்கா என்னால என்ன பண்ண முடியுமோ நான் அதை பண்றேன். ஒரு 1000 சோல்ஜர்ஸ் அனுப்பி அவனை பத்தி
பத்தின டீடைல்ஸ் நான் கலெக்ட் பண்றேன். ஆனா நம்ம 2 ஃபேமிலியும் ரிலேட்டிவ்ஸ், என்னால ஸ்ட்ரைட்டா எதுவும் பண்ண முடியாது. குயின்சன் காம்படிஷன் வேற வின் பண்ணிருக்கான், நிறைய மாஸ்டர்ஸ் அவனுக்கு சப்போர்ட் வேற பண்றாங்க. இப்ப என்ன அவனை அப்படியே விட்டுற போறியான்னு அவங்க கேட்க, நான் அப்படி சொல்ல, அவன் மட்டும் நல்லா கல்டிவேட் பண்ணி பெரிய ஆளா வந்தானா நம்ம நாட்டுக்கு தானே அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சுவான் கிங்டம்க்கும் இப்ப அவன மாதிரி ஆட்கள் தான் தேவை. அவன் பெரிய ஆளானா அந்த குடும்பத்துல இருக்கிற உனக்கும் தானே பெருமைன்னு அவரு சொல்ல, அவங்க கடுப்பாய் டீ கப்பெல்லாம் பறக்க விட்டுறாங்க. பெருமையா? என் பையன் இருக்கும் போது அந்த குயின்சன் ஃபேமிலி ஹெட்டாவா, அது எனக்கு பெருமையா? இப்பெல்லாம் அந்த வீணா போனவளும் அவளோட பையனும் என் மூஞ்சுக்கு நேரவே என்ன அவமானப்படுத்துறாங்க. இதெல்லாம் பார்த்தா உனக்கு பெருமைப்படுற மாதிரி இருக்கா? உனக்கு விருப்பம் இல்லைனா விட, இந்த விஷயத்த நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப அவங்களோட சர்வன் கிட்ட விஷயத்த சொல்றாங்க. என் அண்ணன் எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியல, நான் இப்ப ஒன்னதான் நம்பி இருக்கேன். நீ தான் குயின்சனையும் அவன் அம்மாவையும் தீர்த்து கட்டுன்னு சொல்ல, ஆனா சொன்ன வேலையை மட்டும் செஞ்சுட்டினா நான் உனக்கு விடுதலை கொடுத்துடுறேன், நீ திரும்பவும் உன் ஃபேமிலி கிட்டே போயிடலாம். அப்படி நடக்கல உன்னால ஜென்மத்துக்கு உன் குடும்பத்தை பார்க்க முடியாது. அவருக்கு அதுல விருப்பம் இல்லாத மாதிரி தான் தெரியுது. குயின்சன் என்ன மன்னிச்சிடு, நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் என் ஃபேமிலிக்கு பாதுகாப்பு இல்ல, வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பு. நம்ம டீனோ நம்ம பிரசிடென்ட்டும் பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. கிங் ஆஃப் மைட்டியோட டேலண்ட பத்தி சொல்ல வார்த்தையே இல்ல. அவரு நம்ம ஜுவான் கிங்டமோட பாதி சோல்ஜர்ஸை கண்ட்ரோல் பண்றாரு. அவர பேட்டில் டெக்னிக்ஸும் ரொம்பவே சிறப்பா இருக்கும். அடுத்ததா குயிஃபங் எர்த் லெவல் 14 அவர் ரீச் பண்ணி ஒரு பெரிய சாதனையை பண்ணா. இப்ப அந்த வருஷத்துல குயின்சன் உண்மையிலேயே குய் ஃபேமிலி கொடுத்து வச்சவங்க நம்ம பிரசிடென்ட். ஆனா குயின்சனை அவங்க ஃபேமிலியை விட்டு அவங்க துரத்திட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். அவங்க ஃபேமிலிக்குள்ள ஏதோ குழப்பம் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த விஷயம் மட்டும் கிங் ஆஃப் மைட்டி காதுல விழுந்துச்சுன்னா அவரு ரொம்பவே வருத்தப்படுவாரு. நம்ம டீன் அது உண்மைதான், சாங் பேட்டில்ல குயின்சனுக்கு எதிராக செயல்பட நினைச்சதை நான் கிங்குக்கு தெரியப்படுத்திட்டேன். அநேகமா இந்நேரம் அவங்க ஃபேமிலி ஹெட் கூட அங்கதான் இருப்பாரு. எம்பரர் அவரை சிறப்பா கவனிச்சேன்னு போறலாம் சொல்லிட்டு, ஆமா பிரசிடென்ட், நீங்க இதுக்காக அந்த பையன் மேல இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க, நீங்க அவனை ஸ்டூடெண்டா சேர்த்துக்க போறீங்களா என்னன்னு கேட்க, என்னது நான் அவனை ஸ்டூடெண்டா சேர்த்துக்கிறதா? நான் அவன் கிட்ட ஸ்டூடெண்டா சேரலான்னு பாக்குறேன். என்னது நீங்களா? அவர் அப்படியே சாக்கோட ஒரு ரியாக்ஷன் கொடுக்க, நம்மளும் டிங் டிங்னு அவர் அப்படியே பாக்குறாரு. அவங்க நினைச்ச மாதிரியே பேலஸ்ல சம்பவம் நடந்துட்டு இருக்கு. எம்பரர் குய் ஃபேமிலி ஹெட் வறுத்தெடுத்துட்டு இருக்காரு. ஸ்டார் அகாடமியோட ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா? இங்க இருக்கிற நிறைய பவர்ஃபுல்லான கல்டிவேட்டர் அவளையே எங்க பேலஸோட பிரின்சஸ் கூட அங்கதான் ட்ரைனிங் எடுப்பாங்க. ஆனா உன் ஃபேமிலி இன்னைக்கு அகாடமியை மேனிபுலேட் பண்ணிருக்கீங்க. இல்ல கிங், எனக்கு அந்த விஷயத்தை பத்தி எதுவுமே தெரியாது. நான் வீட்டுக்கு போனோடனே விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிச்சு அகாடமிக்கு சரியான விளக்கம் தரணும் சொல்றோம். சரி, உனக்கு 3 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள நீ பதில் சொல்லி ஆகணும். இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் அவர் ஃபேமிலிக்கு சேர வேண்டிய 1 வருஷத்துக்கான ரிசர்ச் மொத்தத்தையும் அவர் பிளாக் பண்றதாவும் சொல்ல. ஆள் கதறிட்டே இப்ப திரும்பவும் நேரா அவனோட மேன்ஷனுக்கு வரான். அங்க பார்த்தா அவன் பையன் உடம்பு ஃபுல்லா கட்டோட படுத்து கிடக்கும். சைட்ல பார்த்தா அந்த சாங்காண்டி அது ஒரு பக்கம் ஃபீல் பண்ற மாதிரி நடிப்பு போட்டுட்டு இருக்கு. உண்மையை மட்டும் சொல்லு அகாடமி மாஸ்டர், நீ ஸ்ட்ரைட்டா போய் மீட் பண்ணியா இல்ல சர்வன்ட் வச்சுதான் எல்லாமே டீல் பண்ணு அவங்க சொல்றாங்க. அகாடமி டீன் கிங் கிட்டே நம்மள போட்டு கொடுத்துட்டான். இந்த பிரச்சனையை நம்ம ரொம்ப கவனமா கையாளணும். கொஞ்சம் தப்பானாலும் பெரிய பிரச்சனை ஆயிடும் அவன் சொல்ல. என்ன பெரிய பிரச்சனை ஆயிட போகுது? நம்ம ஃபேமிலி நாட்டுக்காக எவ்வளவு பண்ணிருக்கோம். ஜுவான் கிங்டம்க்கு நம்ம எவ்வளவு முக்கியம்னு கிங்குக்கு நல்லாவே தெரியும். அவசரப்பட்டு அவர் எந்த முடிவுக்கு வந்துட மாட்டாரு. அவங்க ஹெட் என்ன நடக்குதுன்னு உனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம ஃபேமிலிக்கான மதிப்பு மரியாதை மொத்தமும் அப்பாக்கு சொந்தமானது. அவர் மட்டும் திரும்பி வந்துட்டா நிலைமைய மாறிடும். நம்ம ஃபேமிலியில அடுத்த ஜெனரல் மட்டும் உருவாகலனா நமக்கான மரியாதையோ கொஞ்சம் கொஞ்சமா காலத்தை விட்டு அழிய ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம என்னதான் பண்றதுன்னு அவங்க கேட்க, உன் சர்வன்ட் எங்க? எல்லா பழியும் நம்ம அவன் தலையில போட்டுற வேண்டியதுதான். ஆனா அவன், நான் முடிவு பண்ணிட்டேன், அவன் எங்கன்னு அவரு கேட்க, அவனை குஞ்சங்க தீர்த்து கட்ட சொல்லி நான் அனுப்பிட்டேன். அவரு கடுப்பாகிறாரு. அடி பாவி, குடும்பத்துக்கே உழ வைக்க மாட்டியா, அடங்க மாட்டியா? நம்ம பையன் இருக்கிற நிலைமைய பாத்தீங்களா? இதை மட்டும் நான் முன்னாடியே செஞ்சிருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. அவரு தடுக்கலான்னு பாக்குறாரு. அவன் போய் 2 மணி நேரம் ஆகுது. இந்நேரம் அவன் வேலையை முடிச்சிருப்பான். அவர் அப்படியே ஒரு செகண்ட் அவர் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவரு கார்டை கூப்பிட்டு, சர்வன் கூட க்ளோஸா இருந்த எல்லாரையும் இங்க வர வை, உடனே ஃபேமிலி மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணு. நம்ம சர்வன் தான் அவன் இஷ்டத்துக்கு பிளான் பண்ணி குயின்சனையும் அவன் அம்மாவையும் தீர்த்து கட்டி இருக்கான். தண்டனைக்கு பயந்து அவன் தப்பிச்சு ஓடிட்டான். திரும்ப கிடைக்கல. இதுதான் நான் கிங் கிட்ட சொல்ல போறேன். பாப்போம் எம்பரரோட கோவம் கொஞ்சமாவது குறைதான்னு. இப்ப அப்படியே அந்த மார்க்கஸ் லீய காட்டுறாங்க. அவனோட பவர்ஸை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். டக்குன்னு அவன் சீட்ல மாஸ்கோட ஒருத்த வந்து அப்படியே உட்காந்துடுறான். மார்க்கஸ் லீ, நட்ராத்திரி கூட ட்ரைனிங் எடுப்பீங்களா என்ன? மேட்ச்ல தோத்தது எப்படி இருக்குன்னு அவன் கேட்க, அது ஒரு ஆக்சிடென்ட். அவன் டக்குன்னு அப்படியே ஒரு முன்னாடி வந்துடுறான். காரணம் சுருதும் போது நிறுத்து, கொஞ்ச அளவுக்கு நீ இன்னும் பவர்ஃபுல் ஆகல. அவனுக்கும் லைட்டா கோவம் வந்துடுது. இது என்னோட இடம், உன்ன மாதிரி ஒரு சாதாரண அசசனெல்லாம் என் முன்னாடி பேச விட்டதே தப்பு. அவன் டக்குன்னு அவரு கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடுறான். நான் சொல்றத கவனமா கேளு. எங்க ஷேடோ கிளானோட பார்வை ஒருத்த மேல பட்டுருச்சுன்னா அவன் எங்களுக்காக வேலை செய்யணும், அப்படி இல்லைன்னா சாகணும். என்னை விட்டுன்னு அவன் சொல்ல, டக்குன்னு அவனை கீழே போட்டுட்டு, நான் உனக்கு 1
வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவன் பவர்ஸை யூஸ் பண்றான். அவன் வழியில துடிச்சிட்டு இருக்க அவன் கழுத்துல ஏதோ அடையாளம் மாதிரி பதிஞ்சிட்டு அப்படியே உள்ள போயிடுது. நான் உன்னை இப்ப விடுறதுக்கு காரணமே 5 கிங்டமோட காம்படிஷன்ல நீ கலந்துக்க போறங்கிறதுனாலதான். அவன் அப்படியே அவன் கிட்ட வந்து ஏதோ சொல்ல, இல்ல என்னால முடியாது, எங்க மார்க்கஸ் ஃபேமிலி செத்தாலும் இப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்டேன்னு அவன் சொல்ல. அவன் திரும்ப அவன் பவர்ஸை யூஸ் பண்ணிட்டு மாட்டேன்னு சொல்ற நிலைமையில நீ இல்லன்னு சொல்லிட்டு அங்கிருந்து காணாம போயிடுறான். ஆள் சம காண்டாயிடுறான். கொஞ்சான்னு நீ மட்டும் இல்லனா எனக்கு இப்படி ஒரு நிலைமையே வந்திருக்காதுன்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்கு. இப்ப அப்படி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. உண்மையிலேயே காமன் ஸ்கில் நம்ம பவர்ஸ் சீக்கிரமாவே அதிகப்படுத்துது. பக்கத்துல இருந்த ஒரு புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. 300 வருஷம் ட்ரைனிங்க்கு அப்புறம் ஃபெங்சோயும் சாங்ஸியும் ரொம்பவே பவர்ஃபுல் ஆனாங்க. டைன்வூ எம்பரர்ஸ்ங்கிற பட்டம் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அவங்க ஒன்னா சேர்ந்து டைன்வூ கிங்டம் உருவாக்குனாங்க. அப்படிதான் பட்டி தொட்டிலாம் அவங்க பேர் பரவி இருக்கு. அவரு படிக்கிறது வேற யார பத்தியும் இல்ல, அவருக்கு துரோகம் பண்ண அவரோட ஃப்ரெண்டும் அவரோட லவ்வரை பத்தியும் தான். சீக்கிரமாவே உங்களை தேடி வர கணக்கு தீர்க்கிறதுக்காக. அப்படியே எபிசோட் 10 முடியுது. இப்பதான் விறுவிறுப்பு ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, 5 கிங்டம் காம்படிஷன்ல நமக்காக என்னென்ன சம்பவம்லாம் காத்துட்டு இருக்குங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.